பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்க வந்து உங்களுக்கான அரசியல் அங்கீகாரத்தை கொடுக்க போகிறோம்னு சொல்றது வெளிப்படையாகவே தமிழர்களுடைய அரசியலை, மலையாளிகளோட அரசியலை, தெலுங்கர்களோட அரசியலை, கன்னடர்களோட அரசியலை, இன்னும் யார் யார் எந்தெந்த எந்தெந்த ஸ்டேட்லாம் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருடைய அரசியலையும் நீர்த்து போக செய்யுது. பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்கு அரசாங்கம் சொல்ற எதையுமே ஃபாலோ பண்ணாம தான் உண்டு தான் என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பெத்து போடலாம்னு சொல்லி பெத்து போட்டுட்டு இருந்தவனுக்கு அதனாலேயே அரசியல் பலம்ங்கிறது என்னன்னா, தப்பு செஞ்சவனுக்கு ரிவார்டு, சரியா நடந்தவனுக்கு ஆப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டீலிமிட்டேஷன் இருக்க போகுது. ஸோ ஹிந்தி பெல்ட் எய்தர் பிஜேபி எய்தர் காங்கிரஸ் இவனுங்க பாப்புலேஷனை தான் தூக்கிட்டு வருவானுங்க. ஏன்னா இவங்க அங்க மெஜாரிட்டி குறைச்சிருக்க கூடாதுல்ல, எல்லாம் பெருகுங்கன்னு சொல்லிருக்கணும். ஏன் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பத்தி பேசினேன்? பாப்புலேஷன் கண்ட்ரோல் பேசிட்டு இப்ப பாப்புலேஷன் ரெப்ரசன்டேஷன் என்னையா பேச்சுது? அநியாயமான ஒரு விஷயம் இல்லை. இப்போ தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரிக்கு வந்து நமக்கு 40 தொகுதிகள், 40 சீட்ஸ் இருக்கு, 40 கான்ஸ்டிட்யூன்சிஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து கேரளாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா 42, ஒரிசாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21, அதுக்கப்புறம் வந்துட்டு மேற்கு வங்காளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 42. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நடைமுறை. 2011 பாப்புலேஷனை கணக்கு வச்சு பண்ணீங்கன்னா நமக்கு 37 தான் வரும். சரியா? ஆனா இப்ப 40 இருக்கு. ஆனா இப்ப பிஜேபி நமக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது பிஜேபிங்கிறத மோடி அவர்கள் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் 50, அதாவது irrelevant ஆஃப் பாப்புலேஷன் நாங்க வந்து 50% உயர்த்தி கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவங்க சொன்னதின் படி கூற்றின் படி பார்த்தா இப்ப நமக்கும் பாண்டிச்சேரிக்கும் சேர்த்து 40 இருக்கு. இப்ப 40ல வந்துட்டு நமக்கு வந்து 50% பாத்தீங்கன்னா 20 சீட்ஸ். ஸோ இப்போ 40 கூட ஒரு 20 ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும் 60. ஸோ இது கரெக்டாக இருக்கா? அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம வந்து இப்போ இந்த முறை வந்து 60 சீட்ஸ் பாண்டிச்சேரி அண்ட் இது சேர்த்து. ஸோ தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 59. ஸோ 59 வந்துடும். ஸோ அது கேரளாவுக்கு 30 சீட்ஸு, ஆந்திராவுக்கு 42லேருந்து 63, ஒரிசாவுக்கு 21லேருந்து 31, மேற்கு வங்காளத்துக்கு 42லேருந்து 63 சீட்ஸு நாங்கள் 50% ரைஸ் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி இந்த டீலிமிட்டேஷனை நம்மளாம் அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக உன்னதமான செயல் திட்டங்களை மோடி அவர்கள் உத்தரவாதத்துடன் சொல்கிறார். ஆனா உத்தரவாதம் சொன்ன தெரிஞ்சவரு அதை பில்லுல எழுத காணாமா, பச்சைக்கிளிங்கிற வார்த்தையை பச்சைக்கிளியே காணோம். அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க, இந்த பில்லுக்குள்ள ஆக்சுவலா என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, சென்சஸின் அடிப்படையில் 2011 சென்சஸின் அடிப்படையில் இவங்க வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன்லாம் பிரிச்சு கொடுப்பாங்களாம். ஆனா அதை வந்து ஒரு ஆணையம் தான் அதை முடிவு பண்ணுமா, எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஆணையம் முடிவு பண்ணுமா. இந்த ஆணையத்தை யார் அமைப்பாங்கன்னா ஆளுங்கட்சி அமைக்குமா, யாரு பார்லிமெண்ட் அமைக்கும் இந்த ஆணையத்தை. சரி, இந்த ஆணையத்தோட முடிவை எதிர்த்து நீதிமன்றத்தை உள்ள நுழைய முடியாது. இது என்னங்க கதையா இருக்கு, இது போங்கா இருக்கு. இது